ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் லென்ஸோட யூசேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லென்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது, என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணலாம், தென் லென்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஸோ இது பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம லென்ஸோட கலர்ஸ் பார்த்துடலாம். லென்ஸோட கலர் பொறுத்தவரை இப்போலாம் ஏராளமான கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் டிரான்ஸ்பரண்ட் கலரும் இருக்குது. உங்களுக்கு எது வந்து சூட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன். கலர் லென்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் லென்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுல. ஸோ இதுலேயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பவர் உள்ளவங்களுக்கு, பவர் இல்லாதவங்களுக்குன்னு ரெண்டு டைப்ஸில் வந்து லென்ஸ் இருக்குது. ஸோ எல்லா லென்ஸுமே பார்த்தீங்கன்னா பவர் இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆப்டிகல்ஸில் நம்ம வாங்கிக்கலாம், நம்ம ஐ செக் பண்ணி. ஸோ இல்லாமல் நார்மலாக எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இப்படி சைஃபர்னு கொடுத்துருப்பாங்க, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி சைஃபர் இருக்கவங்க, பவர் இல்லாதவங்க யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லென்ஸில் வந்து நிறைய டூரேஷன் இருக்குது. இந்த மாதிரி கலர் லென்ஸ்லாம் ஒன் டைம் யூஸ் தான். ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறமா வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம காண்டாக்ட் லென்ஸ்னு எடுத்துட்டா இந்த மாதிரி வர்றதுலேயே 1 மந்த்துக்கு அவைலபிளாக இருக்குது. 1 மந்த் 30 டேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் சில வந்து 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் இருக்குது, 1 இயர் கூட சில லென்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இதோட எக்ஸ்பைரி டேட்டை இது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறோன்னா, அதோட சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு போயிடும். இப்போ இது வந்து 1 மந்த் இருக்குன்னா, நீங்கள் 1 மந்த் இருக்கிற ஒரு லென்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் இருந்த ஒரு கம்ஃபர்டபுளான அந்த ஒரு ஃபீல் இருக்காது. ஃபஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற மாதிரியே தெரியாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் 30 டேஸ் ஆன அப்புறமும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கும், அதோட சாஃப்ட்னஸ் வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சு. இந்த லென்ஸோட சொல்யூஷன் பற்றி பார்த்துடலாம். இந்த சொல்யூஷன் வந்து 1 டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இப்போ வந்து ஸ்டைலுக்கு வியர் பண்ணுறாங்கல்ல லென்ஸ் வைக்கிறவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த பேக்கிங்குள்ளேயே கொஞ்சம் லிக்யூட் இருக்குதா, அதையே வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணி. பட் நம்ம மந்த்லியாக வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கிறது நமக்கு பத்தாதுல. ஸோ நமக்கு கண்டிப்பாக லென்ஸ் வந்து சொல்யூஷன் வேணும். ஸோ இது வந்து நான் அப்போலோவில் பிராண்டில் இருந்து யூஸ் பண்ணுறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது வந்து 180 ருபீஸ் இல்லாமல் மற்றபடி நீங்கள் பிராண்ட்ஸ்க்கு போனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரேட் ஒரு 500 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதோட பர்பஸ் என்னென்னா, நம்மளுடைய லென்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் வச்சுக்கிறது தான். அதோட அந்த சாஃப்ட்னஸை அப்படியே அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பர்பஸ் தான். பட் நம்ம இதை வந்து 1 டைம் யூஸ் பண்ண அப்புறமா இதே டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி லென்ஸ் பாக்ஸ் வந்து நிறைய மெடிக்கல் ஸ்டோரில் இல்லை நம்ம ஆப்டிகல்ஸில் லென்ஸ் வாங்குகிற இடத்துல இந்த மாதிரி நிறைய தருவாங்க. ஸோ இதுலேயே லெஃப்ட் ரைட்னு எல்ஆர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம இந்த சொல்யூஷனை விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம லென்ஸ் யூஸ் பண்ண அப்புறமா அதை எடுத்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். இதே சொல்யூஷனை உங்கள் கையில் விட்டுட்டு அதில் இந்த எடுத்த லென்ஸ் வச்சு இப்படி கொஞ்சம் லைட்டாக ரொம்ப ஜென்டலாக ரப் பண்ணிவிட்டு அதில் கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே ரிமூவ் ஆகிரும். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிட்டா போதும். நான் உங்களுக்கு வந்து லென்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, தென் எப்படி வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கும்போது இது உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து லென்ஸை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். லென்ஸ் வந்து நம்ம ஐபால்க்கு உள்ளே வைக்கிறனால ரொம்பவே க்ளீனாக நீட்டாக இருக்கணும். லைட்டாக கூட டஸ்ட்டோ ஒரு சின்ன தூசி அதில் இருந்தால் கூட நம்ம வந்து உறுத்திட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்போவுமே ஹேண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். இப்போ சாப்பிட்டுட்டுலாம் வரீங்கன்னா அந்த எரிப்பு ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக கையை விடும்போது கண்டிப்பாக உங்கள் கண்ணு நல்லா எரியும், நல்லா ரெட்னஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் நல்லா சோப்பு போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா 1 டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கிற சொல்யூஷனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சொல்யூஷனை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து உங்களோட கையில் வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி எடுத்துட்டு லென்ஸை வந்து பாக்ஸ்லேருந்து எடுத்துட்டு இதில் இப்படி போட்டு ஒரு ஜென்டிலான ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போது அதில் ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்து ரிமூவ் ஆகிரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து நம்ம ஃபிங்கரில் இப்படி நிற்கணும். ஃபிங்கரில் இந்த மாதிரி நிற்கும்போது லைட்டாக எதில் வச்சாலுமே ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக தான் ரொம்ப வந்து இது பண்ணாமல். ஓகேவா? தென் ரொம்பவே ஈஸி தான். ஐஸை வந்து நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்லாண்டிங்கில் ஃபேஸ் வச்சுட்டு ஒயிட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஐஸை வந்து நார்மலாகவே மூடலாம். பட் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாதவங்களுக்கு லைட்டாக நம்ம அந்த லிட்டை வந்து மேலே எடுத்து விடுறோம். தென்
ஐஸை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா அது நம்ம ஒயிட்டில் வச்சுருக்கிறது அதில் வந்து செட் ஆகணும்ல. ஸோ அதுக்காக செட் ஆன அப்புறமா எந்த ஒரு இரிட்டேஷன் எதுவுமே இல்லைன்னா உங்கள் லென்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வைக்கும்போது ரொம்ப எரியுது இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னா ஒன்று நீங்கள் யூஸ் பண்ண உங்கள் ஹேண்டில் வந்து டர்ட் இருக்குது, இல்லை நீங்கள் லென்ஸை வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணல, அது ஏதோ ஒரு தூசி இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் இன்னொரு ஐஸ்லேயுமே அதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன். லைட்டாக நமக்கு டியர்ஸ் வரும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இரிட்டேட்டிங்காக எரியிற மாதிரி இருக்கா மட்டும்தான் பிரச்சனை. டியர்ஸ் லைட்டாக வந்தால் பிரச்சனை இல்லை, அது கொஞ்சம் நேரத்தில் கண்ட்ரோல் ஆகிரும். இப்போது லென்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரிமூவ் பண்ணும்போது கூட ஹேண்டை நல்லா வாஷ் பண்ண அப்புறமா தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஒருக்கா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஐஸ்லேருந்து எடுத்த இந்த லென்ஸை டைரெக்டாக நம்ம இதுக்குள்ளே போட்டு வைக்கவே கூடாது. நம்ம ஐஸில் இருக்கும்போதே அது நிறைய வந்து டர்ட் ஆகிருக்கும். ஏன்னா அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். தென் நம்ம ஐலைனர்லாம் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கும்போது கூட இந்த லென்ஸ் சொல்யூஷனை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஜென்டிலான ஒரு மசாஜ் மாதிரி அதில் கொடுத்தீங்கன்னா, ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இது வந்து பீல் ஆகிரும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. பீல் ஆயிடுச்சுன்னா போச்சு. லைட்டாக இதில் வந்து ஒரு கீரல் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஐஸில் வச்சா கண்டிப்பாக உறுத்தும். ஸோ அதுவும் இது டேமேஜ் ஆகுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் இருந்தாலும் சரி, 6 மந்த்ஸ் இருந்தாலும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் இதை நம்ம ரூமில் வந்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஏன்னா அது வந்து டக்குன்னு பறந்து கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. கலர் லென்ஸாக இருந்தால் ஒரு கலர் இருக்கும், இது ரொம்பவே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஆகாமல் பார்த்துக்கோங்க. விஷன் கம்மியாக இருக்கனால நீங்கள் வந்து லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இது வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான விஷன் வந்து உங்களுக்கு தரும். ஏன்னா ஸ்பெக்ஸ் வந்து அந்த ஒரு லென்ஸில் இருந்து நமக்கு வந்து அந்த விஷன் வருது. பட் இது அப்படி கிடையாது. உங்கள் ஐபாலில் 360 டிகிரிக்கும் அது கவர் பண்ணுது. ஸோ அதனால் என்ன மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து விஷன் பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ கம்ஃபர்டபுள் இருந்தாலும் கொஞ்சம் விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், வாட்டர் வந்து நம்ம ஐஸில் படவே கூடாது. மழையெல்லாம் பெய்யுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஐஸ் வந்து கொஞ்சம் நேரம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து தானாகவே கலந்து விழுந்துடலாம். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நார்மல் லென்ஸு 200 இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா விழுந்தால் கூட போச்சுன்னு விட்டுலாம். பட் பவர் லென்ஸ் நீங்கள் பொறுத்தவரை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். 1500 இருக்கும் ஒரு பேரே. ஸோ அது வந்து மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து லாஸ் தானே. ஸோ அது ஒரு விஷயம். தென் ரொம்ப காற்றடிக்கிற போது நீங்கள் வந்து பைக்லாம் ஓட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலுமே ஜன்னல் சீட்டில் இருக்கும்போது நல்லா ஃபோர்ஸாக காற்றடிக்கும் போது நமக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஐஸ்குள்ளே இருந்தாலும் லைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து மேலே வந்து கூலிங் கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ பைக் ஓட்டும் போதும் அப்படி தான், நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டால் ஓகே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். தென் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, இந்த காண்டாக்ட் லென்ஸ்க்குன்னு ஒரு இவ்வளோ ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கும். சில லென்ஸ் எல்லாமே 24 hours இருக்கும். சில லென்ஸ் வந்து 4 hours, 6 hours, 8 hours, 12 hours இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் லென்ஸ் வாங்கும்போதே அந்த ஆப்டிக்கல்ஸில் கரெக்டாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு 6 hours இருக்கிற லென்ஸை நீங்கள் வந்து ஏதோ வெளியே இருக்கீங்க, ஓகே அதனால உங்களால் ரிமூவ் பண்ண முடியலை, அப்படி தான் ஐஸ்குள்ளே இருக்குதுன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1.5 hours வேணால் அது வந்து தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ட்ரைனஸ் ஐயில் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஒரு கம்ஃபர்டபுளே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, லென்ஸை வந்து ஒருக்கா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour உங்கள் ஐஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே காண்டாக்ட் லென்ஸை ரெகுலராக டெய்லி பேஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஐஸில் வந்து ட்ரைனஸ் ப்ராப்ளம் வந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த லென்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மெடிக்கல் ஸ்டோரில் ரீஃப்ரெஷ் டியர்ஸ்னு ஒரு லிக்விட் வந்து தருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஐ ட்ராப்ஸை வந்து கண்ணில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே சேஃப் தான். ரீஃப்ரெஷ் டியர்ஸ்னு ஒரு க்ரீன் கலர் டப்பாவில் இருக்கும். நான் அது பிக்சர் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் ப்ராப்ளம் வந்து இருக்காது.
ஆப்டிகல்ஸ்லலாம் நீங்கள் வந்து லென்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இதெல்லாமே சொல்லியே தர மாட்டாங்க. ஏன்னா க்ளீன் பண்ணாமல் ஐஸில் வந்து யூஸ் பண்ணுறனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ ஐ சைட்டுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஐ ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அட்வைஸ்லாம் பண்ணி தான் லென்ஸ் வந்து உங்கள் கையிலே தருவாங்க. அதுவும் 20+ இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தருவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து யூஸ் பண்ண தெரியாமல் டேட்டோட வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். இன்னும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.